அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்று இறையாட்சியின் உன்னத தகுதியை நமக்கு கற்றுத் தருகிறார். சிறு பிள்ளைகளிடம் கள்ளம் கபடமற்ற தூய்மை, தாழ்மை, மன்னிக்கும் குணம், பெற்றோர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். நாமும் நமது சுயநல எண்ணங்களை விட்டுவிட்டு கள்ளம் கபடமற்ற தாழ்மையுள்ள இதயத்தோடு இறைவனை முழுமையாக நம்பி வாழும் போது அவருடைய விண்ணரசின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். எனவே சிறு பிள்ளைகளை போன்ற மென்மையான நல்ல உள்ளத்தை பெற்றுக்கொள்ள பழகிக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் பெருமை, கோபம், பகைமை போன்ற தீய எண்ணங்களை அகற்றி சிறு பிள்ளைகளைப் போன்ற கள்ளம் கபடமற்ற தூய்மையான இதயத்தையும் மனத்தாழ்மையையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். உமது பாதங்களில் தங்களை முழுமையாக ஒப்படைத்து விண்ணரசின் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை உருமாற்றி வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள், விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.